ஹரி ஓம். கேன்சர்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் இருக்குங்க. இப்ப அது ஒன்னொன்னா சொல்றேன் கேளுங்களேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பிரெயின்ல வரக்கூடிய கேன்சர் வந்து நிறைய டைப் இருக்கு. அதுல ஒரு குறிப்பிட்ட டைப் கிளயோபிளாஸ்டோமா மல்டிஃபார்மேன்னு பேரு. இதை தவிர ஆஸ்ட்ரோசைட்டோமான் இருக்கு, கிளயோசார்கோமான் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மற்ற கேன்சர் மெடுல்லா பிளாஸ்டோமான் இருக்கு. இப்ப கண்ணுல வரக்கூடிய கேன்சர் வந்து ரெட்டினோபிளாஸ்டோமான்னு சொல்லுவோம். இப்ப கண்ணுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப தைராய்டு எடுத்துக்கோங்களேன். தைராய்டுல வந்து ஒரு 3 டைப் சொல்லலாம். பாப்புலரி கேன்சர் சொல்லுவோம், ஃபாலிகுலர் டிஃபரன்ஷியேட்டட் தைராய்டு கேன்சர் சொல்லுவோம், மெடுலரின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அனபிளாஸ்டிக்னு ஒரு டைப் இருக்கு. அது பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைலி அக்ரெசிவ் டைப். அது அந்த மாதிரி கேன்சர் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அதையும் நம்ம ட்ரீட் பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எப்பண்டைமோமா இருக்கு, கேன்சர் ஆஃப் த டங் இருக்கு, ஹெட் அண்ட் நெக் கேன்சர் இருக்குன்னா பக்கல் மியூக்கோசா இருக்கு, லாரிங்ஸ் கேன்சர் இருக்கு, ஃபேரிங்ஸ் கேன்சர் இருக்கு, லங் கேன்சர் இருக்கு. லங் கேன்சர் எடுத்தீங்கன்னா ஸ்மால் செல் கார்சினோமா, நான் ஸ்மால் செல் கார்சினோமான்னு இருக்கு. இது தவிர அடினோ கார்சினோமான்னு இருக்கு. லார்ஜ் செல் நியூரோ எண்டோக்ரைன் கேன்சர்னு ஒன்னு இருக்குங்க. இந்த கேன்சர்லாம் பாத்தீங்கன்னா பெட் ஸ்கேன்ல தெரிய கூட தெரியாது, ரொம்ப கஷ்டம். அது தவிர ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா இருக்கு, மீசோதீலியமா இருக்கு, அடினோஸ்கோமஸ் கார்சினோமான்னு ஒன்னு இருக்குங்க. அது வந்து இந்த நான் ஸ்மால் செல் கார்சினோமான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதனுடைய ஒரு சப் டைப்ங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஈசோபேகஸ் கேன்சர், அதாவது உணவு குழாய் புற்றுநோய், ஸ்டமக் கேன்சர் இருக்கு. கேஸ்ட்ரிக் லிம்போமான்னு சொல்லுவோம். அது வந்து ஹாட்கின்ஸ் லிம்போமா அல்லது நான் ஹாட்கின்ஸ் லிம்போமான்றது அது மாதிரி இருக்கு. அது தவிர மெலிக்னன்ட் ஜிஸ்ட்னு ஒரு இருக்கு. ஜிஸ்ட்னா கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ஸ்ட்ரோமல் டியூமர்னு சொல்லுவோம். அது ஒரு டைப் ஆஃப் கேன்சர். அப்புறம் லிவர்ல எடுத்தீங்கன்னா ஹெப்படோசெல்லுலார் கார்சினோமா இருக்கு, கொலஞ்சியோ கார்சினோமா இருக்கு. இப்ப குடல்ல எடுத்தீங்கன்னா கோலோரெக்டல் கேன்சர் இருக்கு. அதே மாதிரி சார்கோமா இருக்கு, அதுல லியோமயோ சார்கோமா இருக்கு, பிரெஸ்ட் கேன்சர் இருக்கு, டக்டல் செல் கார்சினோமா இருக்கு, ஓவரியன் கேன்சர் இருக்கு, ஆஸ்டியோசார்கோமா இருக்கு, கால்பிளாடர் கேன்சர் இருக்கு, பேங்க்ரியாஸ் கேன்சர் இருக்கு. பிளாடர்ல கேன்சர் வரலாம், பிராஸ்டேட்ல கேன்சர் வரலாம், செர்விக்கல் கேன்சர் வரலாம், எண்டோமெட்ரியத்துல கேன்சர் வரலாம், ஃபெலோப்பியன் டியூப் கேன்சர் இருக்கு. அதே மாதிரி AML CML சொல்லக்கூடிய கேன்சர் இருக்கு, CLL இருக்கு, RCCன்னு சொல்லக்கூடிய ரீனல் செல் கார்சினோமா கேன்சர் இருக்கு, பேசல் செல் கார்சினோமா அதாவது ஒரு டைப் ஆஃப் கேன்சர், மெலிக்னன்ட் மெலனோமா ஸ்கின்ல வரக்கூடிய கேன்சர். அதே மாதிரி ஸ்குவாமஸ் செல் கார்சினோமாங்கிறது ஸ்கின்ல வரக்கூடிய இன்னொரு டைப் ஆஃப் கேன்சர். கோலன்ல பாத்தீங்கன்னா அடினோ கார்சினோமா டைப் இருக்கு. இது மாதிரி நிறைய டைப் இருக்கு. இதை தவிர நிறைய மெட்ஸ் இருக்கு. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல பரவக்கூடியது. இப்போ ஒரு இடத்துல கேன்சர் வருதுன்னா அது லிவர்ல போகலாம், லிவர் மெட்ஸ் சொல்லுவோம். லங்ல போகலாம், லங் மெட்ஸ், ஸ்கெலிட்டல் மெட்ஸ், பிரெயின் மெட்ஸ், நோடல் மெட்ஸ், இவ்வளவு டைப் ஆஃப் கேன்சர்ஸ் இருக்குங்க. இதை தவிர பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு கேன்சர், அது வந்து அன்னோன் பிரைமரி அப்படின்னு பேரு. இப்போ இவ்வளவு கேன்சர் சொன்னேன் இல்லைங்களா, இப்ப இவ்வளவு டைப் ஆஃப் கேன்சர் இருக்கு. இப்போ இந்த சோசியல் மீடியால அன்னைக்கு கூட ஒரு வீடியோ பாக்குறேன். ஒரே ஒரு சூர்ணத்தை காமிச்சு இந்த ஒரு சூர்ணம் வந்து கேன்சர் எல்லாம் குணப்படுத்துறதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு மூலிகை ஒண்ணு காமிச்சு ஒருத்தர் சொல்றாரு, இந்த மாதிரி எல்லா கேன்சருக்கும் குணப்படுத்துறோம், இந்த மூலிகை சாப்பிட்டாலே சரியாயிடும். இதெல்லாம் நம்ப முடியுதா பாருங்க, யோசனை பண்ணிக்கோங்க. இப்ப நமக்கு தெரிஞ்சவங்க யாருக்கும் கேன்சர் வர வேண்டாம். கேன்சர் வந்ததுன்னா அவங்களுக்கு போய் இதை ட்ரை பண்ண முடியுமா? நம்ம எதுவுமே ஒரு ப்ராப்பரான ஒரு வைத்திய முறை இல்லாம ட்ரை பண்ண முடியுமா? இப்ப நம்ம குருபாலால என்ன பண்றோம் அப்படின்னா, இது ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்கும். இங்க ஆன்காலஜிஸ்ட் இருக்கும், ஹெர்பல் ஆன்காலஜிஸ்ட் இருக்கும், ரேடியோ தெரபிஸ்ட் இருக்கும், கைனகாலஜிஸ்ட் இருக்கும், ஆன்கோ சர்ஜன்ஸ் இருக்கும். இது ஒரு டீம் ஆஃப் டாக்டர், ஹோமியோபஸ், ஆயுர்வேதாச்சாரியாஸ் எல்லாருமே இருக்கும். எல்லாருமே ஒரு டியூமர் போர்டுன்னு ஒரு டீமா உட்காந்து இந்த பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அவங்களுக்கு எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் உடனே ஸ்டார்ட் பண்றோம் குருபாலால. இப்போ இது கேன்சர் வந்தவங்களுக்கு, கேன்சர் வர ஒரு வாய்ப்பு இருக்கு, ஒரு ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோஷம் இருக்குன்னு எங்க ஆயுர்வேதா டீம் பார்ப்பாங்க. இந்த தோஷத்தை பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன டெஸ்ட் வேணும், டியூமர் மார்க்கர் வேணுமா அதெல்லாம் எழுதிட்டு, அது ஏதாவது எங்களுக்கு சஸ்பிஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கேன் எழுதி இது வரதுக்கு முன்னாடியே அதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதை உங்க நண்பர்களுக்கு சொல்லுங்க. நன்றாக குருவாழ்க, குருவே துணை.